ஹை ஃப்ரெண்ட்ஸ், இறாலு முட்டை வச்சு ஒரு பொடி மாஸ் தான் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரசம் சாதம், தயிர் சாதம், வெறும் சாதத்துக்கு வச்சு நம்ம பருப்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு டிஃபன் வெரைட்டிக்கு தான் பண்ணியிருக்கிறேங்க. அதாவது தோசைக்கு தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கு சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். இப்போ இதுக்கு ஒரு 3 தக்காளி வேணுங்க. பெரிய சைஸ் தக்காளியாக தக்காளி நிறையா போடணும். இப்போ அந்த தக்காளி, இந்த வெங்காயம் எல்லாமே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், சின்ன ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே பிரான் வந்து வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன், கொஞ்சம் வினிகர் விட்டு. இப்போ கடாயில் ஆயில் விட்டு சீரகம், பச்சை மிளகாய், கட் பண்ண வெங்காயம் அப்படியே சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகணும் வெங்காயம். ஏன்னா இந்த தொக்குக்கு வந்து நல்லா அந்த வெங்காயம் வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பொடிமா சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. இப்போ 2 முட்டை வந்து தனியாக அந்த வெங்காயம் வேகட்டும். 2 முட்டையை வந்து ஃபஸ்ட்டு உடச்சி கப்பில் ஊற்றிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். நான் இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்துக்க போகிறேன். இப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு வெங்காயமும் வெந்திருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், நல்லா இது வந்து இறாலை வந்து நான் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் இந்த அளவு வெந்ததுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றாவே சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே அந்த மேரினேஷன் பண்ணி வச்சதில் உப்பு போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். பெரியவங்களுக்காக இருந்தால் தாராளமாக நல்லா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே நிறையா போட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்குங்கிறதுனால அந்த மேரினேஷன் பண்ணதோட அந்த கொஞ்சமாக திரும்ப மிளகாத்தூள் போடுறேன், அவ்வளோதான். ஏன்னா இது நல்லா காரசாரமாக சாப்பிட வேண்டியது. இப்போ அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் வேகட்டும், அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துறேன். இப்போ இந்தளவு உப்பு போட்டால் போதுங்க. நான் இதை வந்து நல்லா ஆயில்லையே நல்லா வேகணும், தண்ணியெல்லாம் விட வேணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்ச பிரானை வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன், இறாலை. இதுவும் வந்து நம்ம தண்ணி விட்டு வேகவே கூடாதுங்க. அந்த ஆயில்லையே நம்ம விட்டால், இப்போ இந்த ஆயில்லையே தான் நம்ம அந்த தக்காளி தண்ணி, வெங்காய தண்ணியிலே தான் வேகணும். இப்போ இதுக்கு தகுந்த கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆயிலில் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து அந்த இறால் வந்து வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ ஆயிலில் நம்ம அது பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்க. பாருங்கள் வெந்துருச்சு. இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்து இதோட சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி இறக்குனோம்னா அருமையான ஒரு இறால் முட்டை பொடி மாஸ் ரெடிங்க. இதை அப்படியே நம்ம தொக்கா எடுத்து அப்படியே சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இறாலோட சாப்பிட்றப்ப, இந்த முட்டை கலந்து சாப்பிட்றப்ப ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவுமே அருமையாக இருக்கும். பிரான் முட்டை பொடி மாஸ் ரெடி. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டியான